இது பாலகுமாரன் அவர்களின் கங்கை கொண்ட சோழன் பாகம் 2. முதல் பாகத்தில் படையெடுப்பு போர் எதற்காக என்பதை பற்றி முழுமையாக விவரித்துள்ளார். இந்த பாகத்தில் போர் எப்படி நிகழ்கிறது என்பதை பற்றி விரிவாக விவரித்துள்ளார் ஆசிரியர். இப்பொழுது இந்த பாகத்திற்குள் செல்லலாம். கேட்டு உணர்ந்து மகிழுங்கள். கேட்பதில் மகிழ்ச்சி. கங்கை கொண்ட சோழன் 2ஆம் பாகம், அத்தியாயம் 37. பசுமையான வயல்களும் பாறைகளும் மிகுந்த கலித்தண்டி என்ற கிராமத்தில் சோழப்படை உறுதியாக அமர்ந்திருந்தது. கலித்தண்டியிலிருந்து 40 காதம் வடக்கே நகர்ந்தால் வேங்கியின் தலைநகரம் இருந்தது. கலித்தண்டியிலிருந்து சற்று கிழக்கே அரை நாள் நடையில் கடற்கரை இருந்தது. கலித்தண்டி மேடாக இருந்தது. எனவே பள்ளத்து பகுதியை பாதுகாக்க, பள்ளத்திலிருந்து யாரும் மேலே வராமல் இருக்க ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து சோழ வீரர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பறை ஒளியை எழுப்பியவர்களும், கள்ளி காரையை செதுக்கியவர்களும், பாதையை செப்பனி இடுபவர்களும், குதிரை படையும் காலாட்படையும் யானைப்படையும் தேர்ப்படையும் ஒன்றன் பின் ஒன்றாக 4 காத தூரத்திற்கு குடியிருந்தன. முதல் காதத்தில் எக்காலம் ஊதினால் 2ஆம் காதத்தில் அது தெரியும். 2ஆம் காதத்தில் எக்காலம் ஊதினால் 3ஆம் காதம் விழித்துக் கொள்ளும். 3ஆம் காதத்தில் எக்காலம் ஊதினால் 4ஆம் காதத்தில் இருக்கின்ற வீரர்கள் தயாராகி விடுவார்கள். எக்காலத்திற்கு விதவிதமான ஓசைகள் உண்டு. எழுந்து நில் என்றும், தயாராயிரு என்றும், நடந்து முன்னேறு என்றும் எக்காலங்கள் சொல்லும். எக்காலம் வாசிப்பவர்களுக்கும் அது கைவந்த கலை. எக்காலம் வாசிப்பவர் 6 பேர் இருப்பார்கள். 2 பேராக எங்கேனும் ஒரு உயரத்தில் காற்று வரும் திசையை பார்த்து சரியாக கணித்து அந்த பக்கம் எக்காலத்தின் ஒளி போகுமா என்று ஒரு விவரத்தோடு உட்கார்ந்திருப்பார்கள். அரியன் ராஜராஜன் 4 பக்கமும் துணியால் மூடப்பட்டு உயரமாக எழுப்பப்பட்டு கூடாரத்தில் தங்கியிருந்தார். ஒரு படைக்கு சோதனையான நேரம் இப்படி அமருவதுதான். நகர்ந்து போ என்றால் படை நகர்ந்து போய்கொண்டே இருக்கும். உட்கார் என்றால் சம்மனிட்டு உட்கார்ந்துவிடும். பிறகு கால் நீட்டி சாய்ந்துவிட்டால் மறுபடி உற்சாகப்படுத்தி எழுப்புவது ஒரு கடினமான காரியம். ஆனாலும் சோழப்படை உடனே எழுந்து நிற்பதற்கு பழகப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்காகவே வேண்டுமென்றே இரவு நேரங்களில் படை வீரர்களை ஒன்றாக கூட்டி சோறு போட்டு படுக்க வைத்து நள்ளிரவில் திடீரென்று எக்காலம் ஊதி எழுந்திரு 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 என்று பதட்டப்படுத்தி பிறகு அவர்களை ஏதேனும் ஒரு திசை நோக்கி நகர வைக்கின்ற பயிற்சி பலமுறை செய்யப்பட்டிருந்தது. அதனால் தூங்குகிற பொழுது சட்டென்று எழுந்திருக்கக்கூடிய மனோபாவத்தோடு படை வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது 6 நாட்களாக கலித்தண்டியில் உட்கார்ந்திருப்பதால் படை வீரர்களுக்கு கொஞ்சம் சோம்பல் அதிகரித்துவிட்டது. அரிசியின் அளவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சமையல் செய்பவர்கள் சொன்னார்கள். கூடப்போடு கூடப்போடு என்று எல்லா வீரர்களும் வற்புறுத்துகிறார்கள். தூங்கி எழுந்த பிறகு பசி அதிகமாக இருக்கும். பசி அதிகமாகி அதிகம் சாப்பிட்டால் தூக்கம் அதிகமாக வரும். எனவே படையில் சோம்பல் வந்துவிட்டது என்று தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. படையின் சோம்பலை நீக்க ஒரு பொய்யான தாக்குதலை நடத்த வேண்டுமென்று அரியன் ராஜராஜன் திட்டமிட்டார். கலித்தண்டியிலிருந்து வேங்கிக்குள் நுழைந்து கலவரம் செய்து திரும்ப வேண்டுமென்று ஒரு சிறிய படையை தயாரிக்க அவர் ஆரம்பித்தார். ஒரு நாளிகையில் கலவரப்படை தயாராகிவிட்டது. மெல்ல மெல்ல இருட்டியது. கலவரம் செய்யும் படை இருட்டில்தான் போகும். இந்த படைக்கு அந்த கோட்டையின் வாயில் கதவை எரித்துவிட வேண்டும். கோட்டைக்குள்ளே சரமாரியாக நெருப்பு அம்பு விட வேண்டும். சுற்றியுள்ள கிராமங்களை எரித்துவிட வேண்டும். பெரிய கற்கள் போட்டு அகழிகை தூர்க்க வேண்டும். எங்கு தலை தெரிந்தாலும் அதை அடித்து சாய்க்க வேண்டும் என்றெல்லாம் கட்டளைகள் இருந்தன. முகர்ந்து பார்த்து கொண்டே போனால் கோட்டையின் ஏதோ ஒரு பக்கம் யானைகள் இருப்பது தெரிந்துவிடும். கோட்டையின் மதில் சுவருக்கு அப்பால்தான் யானையை வைப்பார்கள். ஊருக்குள் யானையை வைக்க மாட்டார்கள். யானையின் சிறுநீரும் சாணமும் கடும் வாசனையை கொடுக்கும். கோட்டையை சுற்றி போகிறவர்கள் அந்த இடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். வாசனையை வைத்து இங்குதான் என்று சொல்வார்கள். அந்த இடம் முழுக்க 300-400 தீப்பந்தங்கள் வீசப்பட வேண்டும். ஒரு தீப்பந்தத்திற்கே யானை மிரண்டு அலறும். எதையும் சமாளிக்கின்ற யானை நெருப்புக்கு மட்டும் மிக கலவரமாகும். இப்படி செய்துவிட்டு விடியலின் போதே திரும்பிவிட வேண்டும். திரும்பி ஒரு காதம் போய் வழிப்பாதையில் மறைந்திருக்க வேண்டும். கதவு திறந்து பாலம் இறக்கி அந்த படைகள் வந்தால் உடனடியாக தாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் திட்டங்கள் இருந்தன. முன்னே வரும் படையை தாக்கிவிட்டு பிறகு வெகு விரைவாக திரும்பிவிட வேண்டும் என்ற விதமும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. இது கடுமையாக இருப்பின் அந்த கோட்டை காலி செய்யக்கூடும் அல்லது உடனடியாக அவர்கள் போருக்கு வரக்கூடும் என்று எல்லோருக்குமே எண்ணம் இருந்தது. அரியன் ராஜராஜன் ஒரு 10 வீரர்களை அங்கேயே வேறு ஏதாவது ஒரு இடத்தில் தங்கி ஒரு நாள் முழுவதும் அங்கு ஏற்படுகின்ற சலனங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு வீரன் மரத்தின் மீதும், ஒருவன் அங்குள்ள எரிந்த வீடுகளிலும், இன்னொருவன் மாடுகள் மேய்ப்பவனாகவும் மற்றோர் வழிப்போக்கர்களாகவும் நடிக்க வேண்டும்.
என்ன விதமான மனோநிலைமையில் கோட்டையில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கவும் அந்த கலவரப்படை உதவி செய்யும். அரையன் ராஜராஜன் அந்த படைகளுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பினார். சில பேரை முக்கியமாக பார்த்து முறுவளித்தார். சிலரை பக்கத்தில் வந்து ஓங்கி அடித்து பாராட்டினார். குதிரை வீரர்கள் சந்தோஷமாக போனார்கள். எல்லோரிடமும் நல்ல ஜாதி குதிரை இருந்தது. கூடுதலான அம்புகளுக்குண்டான ஒரு இரட்டை மாட்டு வண்டி பின்னால் போயிற்று. மருந்துகள் போயின. அவர்கள் போன சில நேரம் கழித்து அரையன் ராஜராஜன் தன்னுடைய கேயுரங்களை கலற்றிவிட்டு தூய்மையான வேட்டியை கலற்றிவிட்டு சாதாரண துண்டுக்கு மாறினார். நீண்ட தொங்கும் முடியை முடித்து உச்சுக்குடுமி ஆக்கிக் கொண்டார். காவித் துணியை மேலே போர்த்திக் கொண்டார். நகைகளை விளக்கினார். ஒரு பூநூல் வாங்கி தரித்துக் கொண்டார். குதிரை ஏறினார். அவர்களை பின்தொடர்ந்தார். கலவரப்படை என்ன தகவல் சொல்லும் என்பதை விட தானே நேரில் அங்கு ஏற்படும் மாறுதல்களை கவனிக்க வேண்டும் என்று பயணப்பட்டார். அவருக்கு துணையாக ஒரு ஒற்றனும் காவல்காரனுமான வீரன் குதிரையில் வந்தான். அவனிடம் வில், அம்பு, வேல் என்று பல ஆயுதங்கள் இருந்தன. நீண்ட வாள் மட்டும் இடுப்பில் தரித்து அரையன் ராஜராஜன் குதிரை ஏறிக்கொண்டார். சுற்றியுள்ள வீரர்களுக்கு அரையன் ராஜராஜனின் தந்திரம் புரிந்தது. சோழம் சோளம் என்று பிளறினார்கள். அரையன் ராஜராஜன் வெளியேறி புறப்பட்டார். 3 காத தூரம் போன பிறகு சட்டென்று எதிரே 2 குதிரை வீரர்கள் மிக வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை தாண்டி போனார்கள். அரையன் ராஜராஜன் நீண்ட சீல்கை அடித்தார். குதிரைகள் நின்றன, திரும்பின. மறுபடியும் சீல்கை அடித்தார். அந்த வீரர்கள் யார் என்று கேட்டார்கள். நான் தான் அரையன் என்று உரக்க கத்த அவர்கள் குதிரை அருகே வந்தது. அவர்கள் கீழே இறங்கி அரையன் ராஜராஜனின் கால் தொட்டார்கள். என்ன சமாச்சாரம்? ஒரு 600 பேர் வாளோடும் வேலோடும் இங்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் படையெடுப்புக்கு வருவது போல் தெரியவில்லை. அவர்கள் கீழே சாளுக்கியனராக இருக்கலாம். அவர்கள் வருவதை மலை உச்சியில் இருந்து பார்த்துவிட்டு முதல் செய்தியாக நாங்கள் வந்திருக்கிறோம், அடுத்த செய்தி வரும் என்று சொல்ல அரையன் ராஜராஜன் யோசித்தார். சரி, இங்கேயே காத்திருப்போம் என்று சொன்னார். அவர் சொன்ன சிறிது நேரத்திற்குள் இன்னும் 2 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் அருகே நெருங்கி வந்து விட்டார்கள். போர் செய்யக்கூட வலுவு இல்லாமல் கிட்டத்தட்ட பிச்சை எடுப்பவர்கள் போல, உணவு உண்ணாதவர்கள் போல, ஊட்டச்செறிவு இல்லாதவர்கள் போல, கவலையுற்றவர்கள் போல இருக்கிறார்கள். அது நிஜமா பொய்யா என்று தெரியவில்லை. விசாரிக்க முடிவு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் 10 காத தூரத்தில் இருந்தார்கள். அரையன் ராஜராஜன் இது சரி என்று குதிரை ஏறிக்கொண்டார். 4வரும் சோழப்படை இருக்கும் திசை நோக்கி வேகமாக போனார்கள். குதிரைகள் அந்த இருட்டில் 3/4 நாழிகையில் ஒரு மலை ஏறி இறங்கி இன்னொரு மலைச்சரிவுக்குப் போய் நின்றது. அந்த சரிவில் மலையை ஒட்டி ஒவ்வொரு வீரராக உட்கார்ந்திருந்தார்கள். குதிரைகள் மர நிழலிலும் புதர் நிழலிலும் மறைக்கப்பட்டிருந்தன. அரையன் ராஜராஜன் வருவார் என்று அறிந்து அவர்கள் 4 பேர் அந்த எல்லைக்கு பக்கம் காத்திருந்தார்கள். குதிரை வந்தவுடன் கொடியை உயர்த்தி சோளம் என்றார்கள். அவர்கள் குதிரை நின்றது. அரையன் ராஜராஜன் என்ன என்று கேட்க அவருக்கு நன்கு அறிமுகமான ஒரு குதிரை வீரர் அங்கே வந்து, அவர்கள் தாக்குவதற்காக வரவில்லை, கீழே சாளுக்கிய வீரர்கள். அதில் சில வீரர்கள் நம் வீரர்களுக்கு அடையாளம் தெரிந்திருக்கிறது. அவர்கள் அருகே நெருங்கிவிட்டார்கள். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 1/4 நாழிகையில் அவர்கள் நம்மை தாண்டி விடுவார்கள். மலை இறங்குவதில் அவர்கள் பலருக்கு சிரமம் இருக்கிறது. உட்கார்ந்து நகர்ந்து வருகிறார்கள். நின்று கூட வர முடியவில்லை என்று சொல்லவே கீழே சாளுக்கிய வீரர்கள் சரணடை வருகிறார்கள் என்று தெரிந்தது. அரையன் ராஜராஜன் குதிரையை ஓரமாக ஒதுக்கினார். அந்த இருட்டில் உற்று பார்த்தார். தேய்பிறை நிலவு அரை நிலவு இருந்தது. கருப்பு உருவங்களாக தெரிந்தன. எல்லா வீரர்களிடமும் தள்ளாட்டம் தெரிந்தது. 50 பேர் எழும்பட்டும் என்று சொன்னார். 50 பேர் எழுந்தார்கள். முதலில் வருகிற 15 வீரர்களை மடக்கி இழுத்து வா. மற்றவர்களை உங்களில் சரிபாதியினர் தடுத்து நிறுத்தப்படும். எவரேனும் அசைந்தால் அம்பு விட்டு கொல்லட்டும் என்று சொன்னார். அவர்கள் வேகமாக முன்னேறினார்கள். அடுத்து 50 தயாராக இருக்கச் சொன்னார். அந்த அடுத்து 50 தயாராகிருந்தது. அடுத்த 50ஐயும் மறைத்திருந்து துடியாக இருக்கச் சொன்னார். அது துடியாக இருந்தது. இப்பொழுது கீழே வீரர்கள் இறங்க இந்த 50 வீரர்கள் பயங்கர சத்தத்துடன் அவர்களை நோக்கி நடக்க அந்த வீரர்கள் சிதறி ஓடினார்கள். ஓடியவர்களில் முதல் 15 பேரை மடக்கி சோழ வீரர்கள் பிடித்து வந்தார்கள். முதுகில் அடித்தார்கள். அடிக்காதீர்களையா, சோழ வீரர்கள்தானே, உங்களை நோக்கித்தான் வந்திருக்கிறோம் என்று ஒருவன் பெரிதாக கத்தினான். அடிப்பதை நிறுத்தினார்கள். அரையன் ராஜராஜனுக்கு அருகே கொண்டு வந்தார்கள். அரையன் ராஜராஜன் தீப்பந்தம் ஏற்றச் சொன்னார். 1, 2, 3, 4, 5 என்று தொடர்ச்சியாக அந்த சேனை முழுவதும் தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. தீப்பந்தங்கள் மெல்ல வந்து சூழ்ந்து கொண்டன. யார் நீங்கள் என்று கேட்க, கீழே சாளுக்கிய வீரர்கள். கடந்த 1 வாரமாக நல்ல உணவு இல்லை. எங்களுக்கு உணவு கொடுப்பதில் சுணக்கம் காட்டுகிறார்கள். நாங்களாக ஆடு அறுத்து தின்றால் அந்த உணவை நாசம் செய்துவிட்டு போகிறார்கள்.
ஏதோ எங்களை கொன்றுவிட்டுதான் கோட்டையை காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது போல் தெரிகிறது. இவனுக்கு இன்றிலிருந்து 10ஆம் நாள், அவனுக்கு 12, அவனுக்கு 13 என்று எங்களை நோக்கி கை நீட்டி பேசுகிறார்கள். எங்களுக்கு கலவரமாகிவிட்டது. அங்கே இங்கே என்று ஓடி ஒளிந்து ஒன்றாகி ஒரு படையாக நாங்கள் உங்களை நோக்கி வந்திருக்கிறோம். எங்களுக்கு பின்னே தொடருவார்கள் என்று கொஞ்சம் உறுதியான வீரர்கள் பின்னால் வரச் சொல்லியிருக்கிறோம். எங்களால் நிற்கக்கூட முடியவில்லை. அரியன் ராஜராஜன் அவர்களே, உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறோம், சற்று உட்கார்ந்து கொள்ளலாமா என்று கேட்க அவர்கள் புல்மேட்டில் உட்கார வைக்கப்பட்டார்கள். சோழ வீரர்கள் கீழே இறங்கி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். அம்புகள் எடுத்துப் போன வண்டியில் ஒரு பழமூட்டை இருந்தது. அந்த பழமூட்டையை கொண்டு வந்து அந்த 15 வீரர்களுக்கும் விநியோகித்தார்கள். போய் உங்களில் மற்றவரை ஒன்றாக வரச் சொல் என்று சொல்ல அவர்கள் ஒன்றாக வந்தார்கள். அவர்கள் வேகமாக தங்களுக்குள் பேசுவது கேட்டது. ராஜேந்திரர் வரவில்லையா, ராஜேந்திரர் வரவில்லையா என்பதே கேள்வியாகிருந்தது. ராஜேந்திரர் வருவார், கவலை வேண்டாம் என்று சொல்லி அவர்களில் ஒருவனை தனியே அழைத்துப் போனார். என்ன திட்டமாக இருக்கும்? யார் உள்ளே தலைமை? கங்கை யாதவ் என்பவன்தான் தலைமை. அவன் குடிகாரன், எப்பொழுதுமே வெறியோடு இருக்கிறவன். வீரர்களை கடுமையாக நித்தித்து பேசுவான். அவன் வீரர்களே அவனுக்கு வெறுப்போடு இருக்கிறார்கள். எங்களை அவன் மிக இழிவாக நடத்துகிறான். கீழே சாளுக்கிய நாய்கள் என்கின்றான். கீழே நாய்கள் என்று சுருக்கமாக கூப்பிடுகிறான். எங்களுக்கு உணவு மட்டுமல்ல, நாங்கள் போர் பயிற்சி எதுவும் செய்யக்கூடாது என்று கவனமாக பார்த்துக் கொள்கிறான். போர் பயிற்சி செய்தால் ஆயுதங்களை பிடுங்கிவிடுவேன் என்று உரக்க சப்தமிடுகிறான். நாங்கள் வெறுமே ஆயுதங்களை தாங்கி நிற்கிறோம். ஒருமுறை கூட பயிற்சி செய்வதில்லை. உட்கார்ந்து எழுந்து தொடை தசைகளை வலுவுபடுத்தினால் அவனையும் கூப்பிட்டு அடித்தான். எனவே சோம்பித்திருவதைத் தவிர நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பதுதான் அவனுடைய குறிக்கோளாகிருக்கிறது. எங்களுக்கு அது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருந்தது. சிலர் ரகசியமாய் போய் உடற்பயிற்சி செய்துவிட்டு வந்தார்கள். அவர்கள் பின்புறமாக இருக்கிறார்கள். அவர்களை வரச் சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். எங்களை தயவு செய்து நீங்கள் சோழ தேசத்திற்கு அனுப்பிவிடுங்கள். அங்கு போய் மன்னரை சந்தித்து அல்லது மன்னருக்கு இணையாக இருப்பவரை சந்தித்து அமைதியாக இருக்கிறோம். எங்களை தயார் செய்து கொள்கிறோம் என்று சொல்ல அரையன் ராஜராஜன் யோசித்தார். இப்போதைக்கு நீங்கள் போய் சோழப்படைகளோடு கலந்து கொள்ளுங்கள். அங்கு இந்த பழங்களை உண்ணுங்கள். நல்ல சாப்பாடு அங்கே இருக்கிறது. சாப்பிட்டு விட்டு இளைப்பாருங்கள். உங்களில் யார் சுறுசுறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் கோட்டை எங்கே என்று வழி செலுத்த வாருங்கள் என்று சொல்ல அந்த படை மெல்ல நகர்ந்தது. அவர்களை சுற்றி 10 சோழ வீரர்கள் நடந்தார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்வதற்கு 5 குதிரை வீரர்கள் சோழப்படை இருக்கும் இடம் நோக்கி போனார்கள். இவர்களை சோழப்படையை தாண்டி நிற்க வைக்கும்படி சொல்லப்பட்டது. கலவரப்படையோடு 2 கீழே சாளுக்கிய காவலர்கள் வந்து நின்றார்கள். நாங்கள் சகல விஷயங்களையும் சொல்கிறோம் என்று சொன்னார்கள். கோட்டையினுடைய வடிவத்தை வரைந்து காண்பித்தார்கள். எந்த இடத்தில் யானை இருக்கிறது என்று காண்பித்தார்கள். எந்த இடத்தில் குதிரை இருக்கிறது என்று காண்பித்தார்கள். எந்த இடத்தில் காலாட்படை இருக்கிறது என்று சொன்னார்கள். யாதவ் எங்கே இருக்கிறான் என்று காட்டினார்கள். அரையன் ராஜராஜனுக்கு பெரும் புதையல் கையில் விழுந்தது போல ஆயிற்று. இது போதும், இது போதும், படை எடுப்பே நடக்க வேண்டாம், அழித்து விடலாம் என்று சொல்லி குதிரை ஏறி கிளம்பினார். மிக சாதாரண உடையில் எந்த கேரமும் இல்லாமல் வருகின்ற அரையன் ராஜராஜனை பார்த்து சோழ வீரர்கள் சிரித்து வாழ்த்தி சொன்னார்கள். அந்த கலவரப்படை முன்னேறியது. விடியலுக்கு இன்னும் ஒரு நாளிகையே இருக்கின்ற நேரத்தில் கோட்டைக்கு அருகே போயிற்று. கோட்டை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது தெரிந்தது. மேலே கூண்டில் இருக்கின்ற வீரன் கூட தூணில் சாய்ந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். ஒரு ஆள் மட்டும் இடதும் வலதுமாக தூக்கத்தோடு மாடத்தில் அலைந்து கொண்டிருந்தான். சோழப்படை அமைதியாக எந்தவித சப்தமும் இன்று இருட்டில் ஒரு வட்டமாக நின்று கொண்டது. கீழே சாளுக்கிய வீரர்கள் இடம் காண்பித்தார்கள். இங்குதான் யானை என்றதும் அங்கு ஒரு படை நிறுத்தப்பட்டது. இங்கு குதிரை என்று சொல்லப்பட்டது. இடது பக்கம் குதிரையும் வலது பக்கம் யானையும் பின்புறம் காலாட்படையும் இருக்கும்போது காலாட்படையை விட்டுவிடலாம். கங்கே யாதவ் எங்கிருக்கிறான் என்று பார் என்று சொல்ல கங்கே யாதவ் இடம் நோக்கி சிலர் நின்று கொண்டார்கள். கோட்டையின் மரக்கதவை நோக்கி 20 வீரர்கள் நின்று கொண்டார்கள். பாலம் மேலே ஏற்றப்பட்டிருந்தது. பாலம் மரத்தால் ஆகியிருந்தது. மரத்துக்கு பின்புறம் இருக்கின்ற கதவு மரத்தால் ஆகியிருந்தது. இவைகளை எடுக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது என்று யோசித்தார்கள். அந்த வீரர்களே திட்டமிட்டார்கள். உடும்புகளை அந்த கோட்டையின் வாசலை நோக்கி வீசினார்கள். உடும்புகள் போய் கெட்டியாக பற்றி கொண்டன. உடும்புகளை இழுத்தார்கள். இன்னும் இறுகப் பற்றி கொண்டன. கொஞ்சம் மெல்லிய உருவம் கொண்ட வீரன் அந்த உடும்பு தொங்கிய கயிற்றில் ஏறினான். அவன் இடுப்பில் தோல்பை இருந்தது. அந்த தோல்பையில் எண்ணெய் இருந்தது. மெல்ல நிதானமாக நடந்து ஒரு கொக்கியில் தன்னை மாட்டிக்கொண்டு அந்த தோல்பையில் உள்ள எண்ணெயை மேல் தூக்கி பாலத்திற்கு கோட்டை கதவுக்கும் இடையே பரபரப்பாக பரவலாக ஊற்றினான். இன்னும் ஒரு தோல்பை அவனுக்கு அனுப்பப்பட்டது. அதை எடுத்து வெகு நிதானமாக எல்லா மரத்தின் எல்லா பக்கமும் இருக்கும்படியாக ஊற்றினான். அவன் திரும்பி வருவதற்குள், பாதி கயிறு தாண்டுவதற்குள் வீரர்கள் அம்பு நுனியில் துணி சுற்றி துணியில் எண்ணெய் வைத்து தீ திகுதிகுவென்று எரிந்தவுடன் வேகமாக அந்த கதவை நோக்கி அடித்தார்கள்.
அடிக்கும் பொழுது கூச்சல் போட்டார்கள். அடி, விடாதே விடாதே, அடி, நிறைய அடி, போதாது போதாது, இன்னும் அடி. எதிரே கோட்டை விழுத்துக் கொண்டது. கோட்டை கதவை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே யானை இருக்கும் பக்கம் மிக வேகமாக அம்புகள் அடிக்கப்பட்டன. எல்லா அம்புகளின் நுனியில் கங்கு போல நெருப்பு இருந்தது. கூரையில் அடித்ததும் கூரையில் அம்பு சுற்றி கொண்டு வேகமாக இருந்தது. சோழ தேசத்தில் கோட்டைக்குள் இருக்கும் யானைகள் மதில் சுவர் பக்கம் நிற்க வைக்கப்பட்டதே இல்லை. அவைகள் மதில் சுவரிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போய் அங்குதான் நிற்கும். இரண்டாவது சுற்றில்தான் யானைகள் நிற்கும். முதல் சுற்றில் காலாட்படை வீரர்கள்தான் இருப்பார்கள். வெளியில் இருந்து அம்பு வந்தவுடன் சட்டென்று அவர்கள் சந்து பொந்துகளில் பதுங்கிக் கொள்வார்கள். வெறும் மண்வெளிதான் அங்கு இருக்கும். ஒரு அம்புக்கு ஒரு பயனும் இராது. இந்த இடத்தில் முட்டாள்தனமாக யானையை நிற்க வைத்து யானையை கலவரப்படுத்த ஆரம்பித்தார்கள். யானைகள் சங்கிலியை அறுத்துக்கொண்டு பிளறிக்கொண்டு ஓடின. அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. இப்பொழுது குதிரை பக்கம் அடிக்கத் துவங்கினார்கள். குதிரைகளும் நெருப்பு என்றால் பயம். இன்னும் வேகமாக யானை படைகளை விட அதிகமாக அங்கு அம்புகள் விடப்பட்டன. ஓடுகின்ற குதிரைகளை கொல்வதற்கு அங்கு வெறும் அம்புகள் விடப்பட்டன. எதிரே கூண்டில் இருப்பவனை சரமாரியாக தாக்கினார்கள். அரையன் ராஜராஜன் போதும் என்று கூறினார். அந்த குரல் மாற்றி மாற்றி எல்லா திக்குகளும் பரவின. அவர்கள் நிறுத்தினார்கள். எதிரே தகதகவென்று நெருப்பு எரிந்தது. கோட்டைக் கதவு திறந்து தீயை அணைக்க முயற்சித்தார்கள் சோழர்கள். கோட்டைக் கதவு எப்பொழுது திறக்கும் என்று காத்திருந்தார்கள். எல்லா வீரர்களும் அம்பு தொடுத்து தயாராகிருந்தார்கள். முட்டாள்தனமாக கோட்டைக் கதவு திறந்து பாலம் இறக்க பல 100 அம்புகள் உள்ளுக்குள்ளே புகுந்து குத்தி பலரை கொன்றன. நெருப்பு இன்னும் வேகமாக எரிந்தது. பாலம் அருந்து விழுந்தது. கோட்டைக் கதவு முற்றிலும் எரிந்து சாம்பல் ஆயிற்று. கோட்டைக் கதவு பக்கம் யாருமே வராமல் பின் அடைந்து நின்றார்கள். கோட்டைக் கதவு எரியும் வரை பார்த்திருந்த வீரர்கள் சைகை செய்தவுடன் மிக துரிதமாக அந்த படை வேகமாக திரும்பி வந்தது. மற்ற சோழப்படை இருக்கும் இடம் நோக்கி கூடிற்று. அவர்களில் 6 பேர் ஒற்றர்களாக அங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் வெவ்வேறு உடையில் வெவ்வேறு விதமாக இருந்தார்கள். 3 எருமை மாட்டுடன் ஒரு வீரன் நின்றிருந்தான். கையில் இரும்பு அடிக்கும் சுத்தியுடன் ஒருவன் நின்றிருந்தான். மரப்பலைகளை தலையில் சுமந்து கொண்டு இன்னொருவன் வந்தான். கீழே சாளுக்கிய வீரர்களை சோழப்படை அரவணைத்துக் கொண்டது. நான் உறுதி கூறுகிறேன், நான் 100 பேர் கொண்ட குழுவிற்கு தலைவன். இது என்னுடைய கேயிரும். நான் சொன்னால் அரையன் ராஜராஜன் கேட்பார். உங்களுக்கு வீடுகளும் பசுகளும் பொற்களஞ்சுகளும் நிச்சயம் தஞ்சையில் தரப்படும். எத்தனை வீடுகள்? அவன் ஓலையில் எழுதி கொண்டான். ஒவ்வொரு பெயராக குறித்து கொண்டான். ஆனால் இது ஒரு தந்திரம். கீழே சாளுக்கியர்கள் அந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். கோட்டைக் கதவு திறந்து வேறு பலகை போட்டு வெளியே கங்கை யாதவ் வந்தபோது தாங்காமல் ஆடிற்று. வீரர்கள் பயத்துடன் தாண்டினார்கள். குதிரைகள் தடுமாறின. குதிரையிலிருந்து கீழே இறங்கி குதிரையை நடத்தி கொண்டு வந்தார்கள். பிறகு மேலேறி கொண்டார்கள். யானைகள் வர மறுத்தன. மிகுந்த அடிவாங்கி 2 யானைகள் தாண்டின. மற்ற யானைகள் என்ன செய்தும் வரவில்லை. போதும் போ என்று கங்கை யாதவ் உத்தரவிட்டான். படைக்கு முன்னே போனான். குதிரை வீரர்களுக்கும் யானைக்கும் நடுவே காலாட்படை இருந்தது. சொல்லொன்னா துன்பத்தை கொடுத்தது. 2 சோழ வீரர்களும் குடிசைகளுக்காக குறிப்பெடுத்து கொண்டவர்களும் பின்னால் வந்து ஒரு மேலை சாளுக்கிய குதிரை வீரனை மடக்கி இழுத்தார்கள். அந்த குடிசைக்கு அருகே தனியாக நின்று இன்னொரு பெண் குதிரையை இன்னொரு சோழ வீரன் வாங்கிக் கொண்டான். மரத்தை வைத்திருப்பவர்கள் தாங்கள் உள்ளே போவதாக செய்கை செய்தார்கள். அவன் சரி என்று சொன்னான். உள்ளேதான் இருப்போம், கவலை வேண்டாம் என்று சொல்ல அதையும் புரிந்து கொண்டான். அந்த 2 குதிரை வீரர்களும் மிக வேகமாக கங்கை யாதவின் படையை விலக்கி மேற்கே நகர்ந்து காடுகளில் புகுந்து வெளியே வந்து கங்கை யாதவை தாண்டி முன்னேறி மறைந்து மறைந்து சோழப்படை இருக்கும் இடத்தை நோக்கி வந்தார்கள். போய் அங்கு நின்றதும் பொதேர் என்று கீழே விழுந்தார்கள். சோழ வீரர்கள் அவரை வாரிக்கொண்டார்கள். அதீத வேகத்தாலும் மரங்களில் உரசியதாலும் உடம்பில் இரத்த காயங்கள் இருந்தன. வயிறு குழைந்து சுருண்டு இழுத்தது. குடிக்க நிதானமாக தண்ணீர் கொடுத்தார்கள். நெஞ்சை நீவி விட்டார்கள். வயிறில் தண்ணீர் தடவினார்கள். தலையில் ஊற்றினார்கள். தலை சூடு இறங்க தண்ணீர் உள்ளே போக அவர்களுக்கு தெளிவு வந்தது. அங்கு நடந்த விஷயத்தை அரையன் ராஜராஜனிடம் தெரிவித்தார்கள். வீரர்கள் உள்ளே போகப் போகிறார்கள் என்பதையும் தெரிவித்தார்கள். அரையன் ராஜராஜன் எழுந்து நின்று சந்தோஷப்பட்டார். உங்கள் அனைவரையும் சோழ தேசம் போனவுடன் நான் சொல்லி சொல்லி கவனிப்பேனடா என்று உற்சாகமாக பேசினார். அவர்கள் சந்தோஷமானார்கள். கண் சொருகுகிறது என்று சொன்னார்கள். சரி, இவர்களுக்கு போய் உதவி செய் என்று சொல்ல அவர்களை பலகையில் போட்டு சோழ வீரர்கள் மருத்துவரிடம் கொண்டு போனார்கள். நாகரத்தினமும் திருஞான சம்பந்தனும் அந்த வீரர்களுக்கு வயிறு பார்த்தார்கள். வயிறு சுருண்டு இழுத்து கொண்டிருந்தது. மெல்லத் தடவி நேவி விட்டார்கள். முதுகு வேகமான பயணத்தினால் சுலுக்கிக் கொண்டிருந்தது. அதையும் தடவி விட்டார்கள். குப்புற போட்டு எண்ணெய் தேய்த்தார்கள். தவிடு ஒத்தலம் கொடுத்தார்கள். சாய வைத்து மெல்ல மெல்ல மது கஷாயம் கொடுத்தார்கள். உள்ளங்கால்களை நாகரத்தினம் தேய்த்து விட்டாள். சொடக்கு எடுத்து விட்டாள். அழுத்தமாக கையினால் இறுக்கி இரத்த ஓட்டம் பரவ வேண்டும் என்று வேலை செய்தாள். தலையில் பச்சிலை சாந்து பூசினார்கள். அந்த வீரர்கள் ஆழ்ந்து தூங்கிப் போனார்கள்.
சோழப்படை கங்கை யாதவுக்காக காத்திருந்தது. கங்கை கொண்ட சோழன் பாகம் 2 அத்தியாயம் 38. சுமை தூக்கும் யானைகளின் மீது போடப்பட்டு வந்த கயிற்றுக் கட்டிலில் அந்த வீரர்கள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் மட்டும் வயிற்று வலியாலோ உடம்பில் ஏற்பட்ட காயங்களாலோ முனகிக் கொண்டிருந்தான். அடிக்கடி கண் விழித்து நீர் கேட்டான். உடம்பை விட மனம் எதனாலோ சிதிலமுற்று இருக்கிறது என்று திருஞான சம்பந்தன் நாடியை பார்த்து தெரிந்து கொண்டான். மதுக்கஷாயம் கூடுதலாக கொடுத்து விடலாமா? புகை போடலாமா? அதனால் என்ன நன்மை விளையப் போகிறது? இன்னும் ஆழ்ந்து தூங்குவான். ஆனால் எழுந்து நின்று இதேபோல் உளறலாகத்தானே இருப்பான். எனவே உளறிவிட்டு போகட்டும். எழுந்து உட்கார்ந்து கொண்டால் அந்த மனதை சமாதானப்படுத்தி விடலாம், பேசி சரி செய்து விடலாம் என்று நாகரத்தினம் சொன்னாள். கங்கை யாதவை எதிர்கொள்ள சோழப்படை மிக சீராகப் போயிருந்தது. கங்கை யாதவின் கொடியை பார்த்ததும் தாக்க வேண்டும் என்ற தீர்மானம் இருந்தது. கங்கை யாதவை முதல் சரிவிலிருந்து இறக்கிவிட்டு பிறகு நேரே மேலே 2ஆம் சரிவில் ஏறவிட்டு அவன் ஏறும்பொழுது குதிரையில் இறங்கி மிக வேகமாக தாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. சரிவில் தாக்கினால் தாக்குதல் மிக பலமாக இருக்கும். அதே சமயம் ஒருவேளை சோழப்படைக்கு சங்கடங்கள் அதிகம் வரலாம், பழிகள் நிகழலாம். எனவே தாக்குகின்ற படைக்கு ஒரு பக்கமும் அதேவிதமான எண்ணிக்கை உள்ள குதிரைப்படை வைத்து அவைகள் தாக்குதலில் இறங்காது நேரே விலகி இறங்கி மத்திம பகுதிக்கு போன பிறகு வேகமாக உள்ளே கங்கை யாதவ் படையை நெருக்க வேண்டும் என்ற திட்டம் இருந்தது. இது மிக அருமையான திட்டம். ஆனால் ஒரு தவறும் நிகழக்கூடாது. இடது வலது சரிவில் இறங்குபவர் தாமதம் செய்தால் நடுவில் இறங்கி தாக்கி சமவெளி பக்கம் ஓடியவர்களை கங்கை யாதவ் படை சூழ்ந்து கொண்டு கடுமையாகத் தாக்கும். அதில் பல பேர் மரணமடையக்கூடும். முன்னே சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது பின்னே முதுகு பக்கம் வந்து அம்பு எய்து கொள்வான். இது மகா கோரம். எனவே அப்படி ஏற்படாத காக்க படை வீரர்கள் முன்னே இறங்கி ஒருவர் பின்னே மறைந்து நின்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதாவது முதல் வீரன் இறங்கும் பொழுது முன்பக்கம் பார்ப்பான். 2வது வீரன் இறங்கும் பொழுது முன்பக்கம் பார்ப்பவனுக்கு முதுகு காட்டி பின்பக்கம் பார்ப்பான். முன்னேயும் கவனம் வைத்து பின்னேயும் கவனித்து வீரர்கள் சரிவில் இறங்குவார்கள். 3வது ஆள் முன்பக்கம் பார்ப்பான். 4வது ஆள் பின்பக்கம் பார்ப்பான். 5வது ஆள் முன்பக்கம் பார்ப்பான். 6வது ஆள் பின்பக்கம் பார்ப்பான். இப்படித்தான் நடுவே இருக்கும் படை சரிந்து வேகமாக இறங்கும். இதைவிட நிதானமாக எந்தவித எதிர்ப்பும் இன்றி இடதும் வலதுமாக நடுவே இறங்குகின்ற படைகள் போல அதே எண்ணிக்கையில் மிக வேகமாக சரிவை நோக்கி அவர்கள் போவார்கள். அவர்கள் சரிந்து நடுவே இறங்குகின்ற வீரர்களுக்கு முன்பே போய் சமவெளியில் நின்று கொள்வார்கள். சமவெளியிலிருந்து இடதும் வலதுமாக கங்கை யாதவ் படைக்கு தாக்குவார்கள். முன்னே வருகின்ற படை, இடது வலதாக வருகின்ற படை என்று 3 புறமும் மிக வேகமாக தாக்குதல் நிகழும். 4வது தாக்குதல் செய்வதற்கு வாய்ப்பிருக்கிறதா என்று அரையன் ராஜராஜன் தவித்தார். அவன் முன்னும் பின்னும் அலைவதைப் பார்த்து சேனாதிபதிகளுக்குள் ஒருவனான நீலன் வெண்காண்டன் முன்னே வந்தான். அவனுக்கு ராஜராஜ மூவேந்த வேளான் என்ற பட்டப்பெயர் இருந்தது. அவனுக்கு அருகே எப்பொழுதும் துணையிருக்கும் புவனராஜன் அருகே வந்தான். அவனுக்கும் ராஜராஜ புவனராஜன் என்ற பட்டப்பெயர் இருந்தது. நீலன் வெண்காண்டன் முன்னே வர சட்டென்று நின்று அரையன் ராஜராஜன் அவனை பார்த்தார். அந்த பார்வையில் எந்த செய்தியும் இல்லை. வெறுமே வெளிரி நின்றது. அவர் பார்த்ததாலும் கூட அவர் சிந்தனை எங்கோ இருப்பதை நீலன் வெண்காண்டன் தெரிந்து கொண்டான். புவனராஜன் அவர் சிந்தனையிலிருந்து மீளவில்லை என்று மெல்லிய குரலில் பேசினான். அந்த குரல் அவரை அசைத்தது. ஆமாம், சிந்தனையிலிருந்து மீளவில்லை. என்ன சொல்லுங்கள் என்று அவர்களை பார்த்து அரையன் ராஜராஜன் விசாரித்தார். எதை குறித்து அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தை நாங்களும் யோசிப்போம் என்று தோன்றியது. அதனால் உங்களை கலைத்தேன். கலைத்தது தவறு எனில் மன்னிக்க வேண்டும். இல்லை, வேறு யாரேனும் இதை பேசினால் சுகமாகத்தான் இருக்கும். 3 திக்கிலும் நாம் அடித்து நொறுக்க முடியும். 4வது திக்கிலிருந்து தாக்குதல் நடத்தினால் கங்கை யாதவ் அடியோடு அழிந்து போவான். தாக்குதலுக்கு உண்டான மிகச் சரியான இடம் இது. சரிவிலிருந்து இறங்கி சமவெளிக்கு வந்து மறுபடியும் மேலேற வேண்டும். அந்த உச்சி அவனுடையது, இந்த உச்சி நம்முடையது. அவன் சரிவில் இறங்க காத்திருக்க வேண்டும். இறங்கி மேலேறி நடுவில் இருக்கின்ற படை கீழே போக வேண்டும். இடதும் வலதும் ஒரே நேரத்தில் இறங்க வேண்டும். சமவெளியை அடைந்து 2 பக்கத்தும் படையை அவர்கள் நெருக்க வேண்டும். இந்த நேரத்தில் எதிரியின் பின் பக்கத்திலிருந்து ஒரு தாக்குதல் நடத்தினால் நன்றாகிருக்குமே என்று தோன்றியது. முதலில் குதிரை வீரர்கள், பிறகு காலாட்படை, அதற்குப் பிறகு யானை என்று வைத்திருக்கிறானாம். இவனை விட பரம முட்டாளை நான் பார்த்ததே இல்லை. இந்த 2 யானையின் கால்களையும் அம்பால் துளைத்து விட்டோம் என்றால் அவை எங்கும் நகராது. அலறிக்கொண்டு 4 திசையும் ஓடும். அப்படி 4 திசையும் ஓடினால் அது காலாட்படையை சிதிலப்படுத்தும். அவர்கள் யானையை வைத்தே அவர்கள் ஆட்களை கொல்லலாம். பிறகு கலைந்திருக்கின்ற காலாட்படையை பின்னால் வந்தவர் தாக்கினால் முன்னால் இருப்பவர்களுக்கு இன்னும் வசதி, இடதும் வலதும் இருப்பவர்களுக்கு இன்னும் வேட்டை. ஆக இந்த போர் கால் அல்லது அரைக்கால் நாளிகையில் முடிந்துவிடும்.
நம்மில் 3வது வீரர்கள் தூங்கும் பொழுது கொன்ற அந்த கங்கை யாதவ் எனக்கு உயிரோடு வேண்டும். எப்படி ராஜேந்திரர் பிரம்பால் அடிப்பாரோ அப்படி அவனை பிரம்பால் அடிக்க வேண்டும். கீழே சாளுக்கிய வீரர்கள் அதில் இருந்தால் தப்பித்துப் போக விடுங்கள். மேலே சாளுக்கியருடைய காலாட்படை இருந்தால் தப்பித்துப் போகட்டும். ஆனால் குதிரை வீரர்கள் இருந்தால் அடித்து நொறுக்குங்கள். குதிரையை பறித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் கங்கை யாதவ் விடக்கூடாது. கங்கை யாதவை விடக்கூடாது என்பதால்தான் நான் பின்னால் ஒரு படை போக வேண்டும் என்று நினைக்கிறேன். வந்த வேகத்திலேயே அந்த நாய் மலை உச்சி ஏறி காணாது போகக்கூடும். அந்த இடத்திற்கு எப்படி போவது? இதுதான் என் கவலை. யார் போவது? இதுதான் என் கேள்வி. போனராஜன் குத்திட்டு உட்கார்ந்து கொண்டான். இது நாம் இருக்கும் சரிவு. ஒரு மணற்குவியலை உண்டாக்கினான். மேலே தட்டையாக்கினான். எதிர்ப்பக்கம் இன்னொரு குன்று. அந்த சரிவின் உச்சியில் கங்கை யாதவ். நடுவே 4 விரற்கடை. அதாவது ஒரு காத தூரத்திற்கு சமவெளி இருக்கிறது. ஒரு ஓடை வேறு பாய்கிறது. ஓடையில் கரைகளில் புத்தர்கள் அதிகம் இருக்கின்றன. புத்தர்கள் இல்லாத பகுதியில்தான் குதிரைகள் தாண்டும். ஓடையின் கரைகளில் புதர்கள் அதிகம் இருக்கின்றன. புதர்கள் இல்லாத பகுதியில்தான் குதிரைகள் தாண்டும். மற்ற இடங்களில் உள்ள புதர்கள் மிக உயரமானவை. காலாட்படை நுழையலாமே தவிர, வெட்டிக்கொண்டு செடிகளை அப்புறப்படுத்தலாமே தவிர குதிரை ஒன்றும் செய்ய முடியாது. இறங்கி வெட்டி குதிரையை நடத்துவதற்கும் மிகவும் நேரமாகும். யானைகள் வரவே வராது. எனவே எங்கு இடைவெளி இருக்கிறதோ அங்குதான் அவர்கள் வருவார்கள். எத்தனை இடைவெளி இருக்கக்கூடும்? 2, 3, 4? இல்லை, நீ சொல்வது நன்றாக இருக்கிறது புவனன். ஒரே ஒரு இடைவெளிதான் இருக்கிறது. இதை வந்து வீரர்கள் சொன்னார்கள். அப்படியா? இன்னும் உத்தமம். இந்த இடத்தில் அந்த இடைவெளி இருக்கிறது. ஆனால் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நல்லது. ஒரு காத தூரத்திற்கு இடைவெளி இருக்கிறது. அதாவது 100 பேர் காலாட்படையினர் விவரமாக உள்ளே நுழையலாம். சரி, இப்படிப்பட்ட இடத்தை வைத்துக் கொள்வோம். இந்த குன்றுக்கு அப்பால் வலது பக்கம் என்ன இருக்கிறது? நாம் இருக்கின்ற குன்றுக்கு வலதுபுறம் இன்னொரு குன்று இருக்கிறது. இந்த குன்றும் அந்த குன்றும் சேர்ந்து ஒரு பள்ளப்பகுதியை உண்டாக்கியிருக்கின்றன. அது அந்த சமவெளியைப் போல இல்லை. இன்னும் உயரமாக இருக்கிறது. அதாவது பாதிமலை தூரத்தில் அது ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்கிறது. இறங்கினால் அவ்வளவு வேகமாக இறங்க முடியாது. நிதானமாகத்தான் இறங்க முடியும். இறங்கி இந்த ஆறு கடக்க வேண்டும். ஆனால் எந்த இடத்திலும் குதிரை வீரர்கள் கடக்கும்படியாக அந்த இடம் இல்லை. எல்லாமும் புதர்கள் நிறைந்தபடியாக இருக்கிறது. இந்த பக்கம் இருப்பதை விட அந்த பக்கம் அதிகம் புதர்கள் இருக்கின்றன. குறிப்பாக கள்ளி, காரை, நாணல் இருக்கின்றன. கள்ளி காரையை கூட வெட்டிவிடலாம். நாணலை வெட்டுவது எளிதா? ஆனால் அதிகம் நாணல் இருக்கின்றது. அந்த கரைக்கு போய் நேராக போய் எதிரே இருக்கின்ற குன்றில் சரிவில், அதாவது மலைப்பக்க சரிவில் ஏறி நிற்க வேண்டும். அந்த இடமும் உயரமானது. பிறகு சுற்றி மேலே வர வேண்டும். அந்த மேலே ஏறுதல் மிக கடினமானது. பிறகு உச்சித்தலத்திற்கு போக வேண்டும். எதிரியின் யானைகள் கீழே இறங்கிய பிறகு மேலே நிற்க வேண்டும். மேலிருந்து சோளக்கொடியை பறக்கவிட்டு உறக்க கத்த வேண்டும். அப்பொழுது கீழே கலவரம் அதிகமாகும். கலவரம் அதிகமாக சரிவில் இறங்க வேண்டும். இது முடியும் காரியமா என்று பார்க்க வேண்டும். நீலன் வெண்காண்டன் யோசித்தான். முடியாது. கங்கை யாதவ் நகர்ந்து விட்டான். இந்த உச்சிக்கு வெகு சீக்கிரம் வந்து விடுவான். அந்த உச்சியில் நாம் நிற்க வேண்டும். அவன் காத்திருந்தால் நன்றாக இருக்கும். அவன் காத்திராது போருக்கு பரபரத்தான் என்றால், இறங்கினான் என்றால் நாம் போர் துவங்க வேண்டியிருக்கும். நாம் போர் துவங்காது போனால்? அரையன் ராஜராஜன் கேட்டார். அவன் மேலே வர வேண்டும். அவன் மேலே வரவட்டாது அம்புகள் தொடுத்தால் கீழே தடுத்து கொண்டு நிற்பான். மறுபடியும் மேலே ஏறினால்? ஏற முடியாது. அந்த சரிவு நாம் இருக்கின்ற சரிவை விட இன்னும் வேகமானது. ஏறுவதற்கு மிக கடினம். குதிரை தள்ளாடும், துவளும். இறங்கி சமத்தளத்தில் நிற்பது எளிது. சமத்தளத்திலிருந்து நம் பக்கம் வருவது எளிது. ஆனால் அவன் பக்கம் திரும்பிப் போவது என்பது கடினம். ஏனெனில் நம்முடைய மலையை விட அவனுடைய மலை உயர்ந்தது. அவர்கள் மூவரும் தீவிரமாக யோசித்தார்கள். பண்டைய காலத்திலிருந்தே போர் முறை என்பது தந்திரத்தை வைத்துக்கொள்ள நடக்கிறதே தவிர வெறும் புஜபலம் மட்டுமே போரில்லை. புஜபலம் முக்கியம்தான். ஆனால் புஜபலத்தை சரியானபடி உபயோகப்படுத்துவது என்பது கெட்டிக்காரர்களுக்குத்தான் தெரியும். பல போர்கள் கலந்து கொண்ட அனுபவமான வீரர்களுக்குத்தான் தெரியும். அந்த 3 வீரர்களும் அனுபவமானவர்கள். கங்கை யாதவ் பைத்தியக்காரன், நிதானம் இல்லாதவன். எதிர் சரிவிலிருந்து நாம் பார்த்து கூவி சண்டைக்கு வாய் என்று வெறுப்பேற்றினால் அவன் வெறிப்பிடித்தவன் போல ஆவான். படையை கீழே இறக்கு என்று சொல்வான். சமவெளியில் நிற்பான். நாம் அப்பொழுது அவனை தாக்கக்கூடும். அவன் சமவெளிக்கு வந்து தங்குகின்ற இருட்டில் நாம் அந்த சரிவின் வழியே புகுந்து கீழே இறங்கி நாணலை உடைத்து மேலே தாண்டி போய்விட வேண்டும். இப்பொழுது நமக்கு முக்கியம் பெரிய சப்தம் எழாமல் வாட்களால் அறுத்து நாணலையும் காரை கல்லியையும் அறுத்து எறிவது. 3 குதிரைகள் போகும் அளவுக்கு அறுத்து எறிந்தால் போதும். போதாது. 3 குதிரைகள் அளவுக்கு போதாது. 10 குதிரைகள் அளவுக்கு அறுக்க வேண்டும். எதிர்ப்பக்கமும் அவ்விதமே செய்ய வேண்டும். மறுபடியும் அக்கறை கடக்க வேண்டும். அங்கிருந்து அந்த மலை உச்சி ஏற வேண்டும். இப்பொழுது கங்கை யாதவுக்கு உண்டான அதே பிரச்சனை நமக்கு வரும். நாம் அந்த இடத்தை தாண்டி 2 மலைகளுக்கும் நடுவே நின்ற பிறகு அந்த மலையை சுற்றி கொண்டு மேலே போக வேண்டும்.
எதிர்மலையை சுற்றி கொண்டு மேலே போவது என்பது இருட்டில் மிக பயங்கரமான விஷயம். உருண்டோமென்றால் நாமும் குதிரையும் பிசாசு போல உருளுவோம். எங்கே போய் நிற்போம் என்றே சொல்ல முடியாது. நிச்சயம் அந்த வீரனுக்கு மரணம்தான். எனவே விடியல் நேரத்தில் மிக கவனமாக அந்த சரிவினோடு மெல்ல மெல்ல ஏறி சுற்றி வந்து எங்கு அவர்கள் ஏறினார்களோ அந்த பாதையை பிடித்து அந்த பாதியில் கால் வைத்து போய்விடலாம். குதிரைகள் போன இடத்தில் நம்முடைய குதிரைகள் வெகு அழகாக கால் வைத்து போய்விடும். புதிய பாதை உண்டாக்காமல் அவர்கள் ஏறி வந்த எதிர்ப்பக்கத்தில் அடுத்த பக்கம் பிடித்துவிட வேண்டும். இதற்கு எத்தனை நேரமாகும்? எவ்வளவு வீரர்கள் வேண்டும்? அரையன் ராஜராஜன் கேட்க அவர்கள் திண்டாடினார்கள். வாய்மூடி உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு கணக்கும் புரிபடவில்லை. யுத்தம் என்பது மிகுந்த வேதனை. அதில் முதல் வேதனை தலைவனுக்குத்தான் இருக்கிறது. தன் படை காயம் படாமல் எளிதாக ஊத்தை அடையாமல் எல்லோரும் பத்திரமாக திரும்பி எதிர்ப்பக்கத்தை பாழாக்கிவிட்டு வருவதுதான் ஒரு தலைவனுடைய வேலை. ஒரு வீரனை கூட இழக்க அரையன் ராஜராஜன் விரும்பவில்லை. எனக்கு ஒரு சேனாதிபதியை அழைத்துக் கொள்ள உத்தரவு தர வேண்டும். புவனராஜன் எழுந்து நின்று கை கூப்பினான். யாரது? பாண்டிய உதய திவாகரன், ராஜராஜ நல்லூருடையான். ஆமாம், பல போர்கள் பார்த்த சேனாதிபதி. உதய திவாகரன் மிக தந்திரசாலி. ஆமாம், அவன் ஏதேனும் தீர்வு சொல்லக்கூடும். நமக்கு எட்டவில்லையா? எனக்கு எட்டவில்லை. புவனராஜன் பேசினான். இல்லை, எனக்கும் விவரம் தெரியவில்லை. நீலன் வெண்காண்டன் நிதானமாக மீசையை தடவிக்கொண்டு பேசினான். ஆனால் யோசிக்க முடியாமல் திணறினார்கள். பாண்டிய உதய திவாகரன் வரவழைக்கப்பட்டான். தூக்கத்தில் இருந்திருப்பான் போலிருக்கிறது. முகத்தை அலும்பி ஈரம் சொட்ட சொட்ட ஓடி வந்தான். நல்லூர் என்ற ஊரிலிருந்து வந்ததால் அவனுக்கு ராஜராஜ நல்லூருடையான் என்ற பட்டப்பெயர் தரப்பட்டது. அவன் ஊரில் அவனுக்கு மிகுந்த மதிப்புண்டு. அவன் ஊரை அவன் கண்ணென்ன காத்து வந்தான். வேறு சோழ சேனாதிபதிகள் ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. வேறு எவரையும் அவனுடைய மக்கள் ஆதரித்ததில்லை. சோழ தேசத்துக்குள்ளே இருந்தாலும் சோழ தேசத்தின் விசுவாசமாக இருந்தாலும் அவன் தனியாக ஒரு குறுநில மன்னன் போல இருந்தான். உதய திவாகரன் வந்து நின்றான். அந்த மூவரை விட குள்ளமாக, அதே சமயத்தில் உறுதி மிக்கவனாக, கனத்த தொடைகள் கொண்டவனாக, கள்ளச்சிருப்பு கொண்டவனாக இருந்தான். அரையன் ராஜராஜனை நெருங்கியதும் கீழே விழுந்து நெடுஞ்சான் கிடையாக நமஸ்கரித்தான். நீங்கள் என்னை அழைத்தது மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. என்னை பற்றி உங்களுக்கு பல புகார்கள் வந்தும் போர் முனையில் என்னை நீங்கள் அழைத்தது என்னுடைய பாக்கியம். உதய திவாகரன் சொல்ல அரையன் ராஜராஜன் வாய்விட்டு சிரித்தார். உதய திவாகரன் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் உண்டு. தங்குவதற்கு அவனுடைய அனுமதியின்றி அந்த ஊரில் எந்த சோழப்படையும் தங்க முடியாது என்பது அங்கு முதல் குற்றச்சாட்டு. உதய திவாகரன் அனுமதித்தால் சோறு போடுகிறோம், நல்ல சோறு போடுகிறோம். அனுமதிக்கவில்லை என்றால் கிளம்புங்கள் என்று ஊரார் சொல்வார்கள். உதய திவாகரன் யோசித்துவிட்டு சொல்கிறேன் என்று ஆள்கள் அனுப்புவான். படை வீரர்களுக்கு கோபம் கோபமாக வரும். காத்திருக்கச் செய்வான். பிறகு சரி, சோறு போடுங்கள் என்பான். சோறு போட்டு தின்கின்ற நேரத்தில் வந்து விடுவான். இன்னும் போடு, இதை போடு, அதை போடு என்று சொல்வான். விருந்தோம்பல் மிக பலமாகத்தான் இருக்கும். இருந்து நடனம் பார்த்துவிட்டு போங்கள் என்று சொல்வான். மிக அழகான நடனங்கள் நடைபெறும். நல்லூர் நடனங்கள் பல்வேறு நாயன்மார்கள் பற்றி குறித்ததாக இருக்கும். குறவன் குறத்தி என்று காதலனுக்கு காதலி ஓலை அனுப்புவதும் தூது அனுப்புவதும் போல நடக்கும். அவையெல்லாம் காம வண்ணமாக இருக்கும். அவைகளை பார்த்துவிட்டு போங்கள் என்று உதய திவாகரன் சொல்வான். பார்த்த பிறகே போவதற்கு அனுமதிப்பான். ஒற்றர்களோ தூதுவர்களோ அந்த வழி தாண்டினால் என்ன என்று சொல்லச் சொல்வான். சொல்ல முடியாது என்றால் யோசனை செய்து அனுப்புகிறேன், இவனை அறைக்குள் வையுங்கள் என்று அறைக்குள் பூட்டி வைத்து விடுவான். பிறகு சிறிது நேரம் கழித்து ஆலோசனை செய்து, சரி போய் வாருங்கள், அடுத்த முறை வரும்பொழுது உதய திவாகரனுக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு போங்கள் என்று கட்டளையிடுவான். இம்மாதிரி வந்த விஷயங்களை பல பேர் விசாரித்து போனால் போகிறது என்று விட்டு விடுவார்கள். ஆனால் ஒருமுறை ராஜேந்திரர் மட்டுமே, ஒரு அளவு அடங்கியிருப்பது நல்லது, இல்லை என்றால் தூக்கி வீசி எறிந்துவிட்டு வேறு ஒரு பைத்தியக்காரனை உட்கார வைத்து விடுவேன், ஜாக்கிரதையாக போ என்று சொல்ல சபை வாய்விட்டு சிரித்தது. வேறு ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லும் பொழுது உதய திவாகரன் பைத்தியக்காரன் என்பதாக கருதப்பட்டது. உதய திவாகரன் என்ற பைத்தியம் அசரவே இல்லை. இந்த பைத்தியக்காரன் உங்கள் சேவையிலேயே இருந்து சாக விரும்புகிறேன் என்று விழுந்து வணங்கினான். அரசர் வாய்விட்டு சிரித்தார். உதய திவாகரனை வெல்லுவது அவ்வளவு எளிதல்ல. அந்த உதய திவாகரன் வந்து நின்றபொழுது மற்றவர்களுக்கு இவன் என்ன சொல்வானோ என்ற யோசிப்பிருந்தது. அரையன் ராஜராஜன் மெல்ல புவனராஜனை கை காட்டினார். புவனன் அந்த விஷயத்தை விவரித்தான். இதோ சற்று நேரத்தில் சொல்லிவிடுகிறேன். குத்திட்டு என்ன விஷயம் என்பதை உதய திவாகரன் ஆராய்ந்தான். நிற்கும் பொழுதே குள்ளமாக இருக்கின்ற உதய திவாகரன் உட்காரும் பொழுது கிட்டத்தட்ட முழங்கால் எலும்புக்கு மேல்தான் தெரிந்தான். ஆனால் அவனுடைய தோலும் புஜமும் முதுகும் பல பயிற்சிகள் செய்து உறுதியாக இருந்தன. அவன் கைகள் விரல்கள் கட்டைகள் போல் இருந்தன. அவன் ஆழ்ந்த அந்த இடத்தில் குச்சியால் ஒவ்வொரு இடமாக தொட்டு கவனம் செய்து கொண்டான். பிறகு எழுந்து நின்று கொண்டான். நிச்சயமாக நம்முடைய குதிரை வீரர்கள் இந்த இடத்தை நீங்கள் சொல்வது போல தாங்க முடியாது. நம்முடைய முதல் பிரச்சனை இந்த ஆறு தாண்டுவது.
ஆற்றின் கரையிலுள்ள நாணற் புற்கள் தாண்டுவது. கள்ளி காரையும் எல்லா இடத்திலும் இருந்து விடாது. நாணல்தான் அதிகமாக இருக்கும். நாணல்கள் அதிகமாக இருக்கும் இடத்தில் சேர் அதிகமாக இருக்கும். எனவே நாணல் என்பதை அறுத்து எறிந்து விடலாம். வெட்டி ஒளி எழுப்ப வேண்டாம். நான் முதலில் காரை கள்ளி வெட்டுபவர்களோடு போகிறேன். கோடாரிகளை பயன்படுத்தாமல் நீண்ட 2 பிடியுள்ள ரம்பம் போல உள்ள வாட்களை எடுத்துக்கொள்ளலாம். அவைகளில் அறுத்து ஆற்றோடு அனுப்பிவிடலாம். நீங்கள் சொன்னது போல 10 குதிரைகள் போகின்ற இடைவெளி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குதிரைகள் ஒன்றன் மீது ஒன்று மோதாதிருக்கும். அந்த இடத்தில் ஆற்றில் இறங்கச் சொன்னால் குதிரைகள் திமிரும், தள்ளாடும், மறுக்கும். 3 குதிரைகளுக்குண்டான இடம் போட்டால் ஒன்றின் மீது ஒன்று இடித்துக்கொண்டு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தும். அந்த கலவரம் சப்தத்தை கொடுக்கும். 10 பேர் இறங்கிய இடைவெளியை வெட்டிவிட்டு அந்த இடத்தில் 3 குதிரைகளாக இறங்கலாம். காடு காரை கள்ளி வெட்டுவர்கள் முன்னேறி எதிர்ப்பக்கம் உள்ள நாணலையும் வெட்டலாம். ஒருவேளை கள்ளி காரை இருந்தாலும் இதேபோல நீண்ட வாட்கள் அறுத்து எறிய வேண்டுமே தவிர வெட்டுவதற்கு இயலாது. வெட்டுவது கூடாது. இந்த இடத்திலிருந்து அவை வெகு தூரமாக அப்புறப்படுத்த வேண்டும். மரப்பலகைகள் கொண்டு வந்தால் நல்லது. இந்த இடத்தினுடைய அகலம் என்ன என்று பார்த்தால் என்னுடைய அபிப்பிராயப்படி, போய் வந்தவர்கள் சொன்ன அபிப்பிராயப்படி 4 மரப்பலகைகள் போட்டால் போதும். அதாவது 4-16 கோல் போட்டால் போதும். நின்றுவிடும். 16 கோலுக்கு 3 சவுக்கு கட்டைகள் நிற்க வைத்து அதன் மீது பலகைகள் போட்டு வைத்து இருக்க ஒவ்வொரு குதிரையாக தாண்டிவிடலாம். பயமில்லை. ஆற்றில் குதிரையை இறக்குவது விட இது உத்தமமானது. இந்த குதிரையில் ஒன்று மேலே போகும்பொழுது ஆற்றிலும் குதிரைகள் இறங்கலாம். மேலே குதிரை போகிறது என்றால் ஆற்றின் குதிரை இறங்க தயங்காது. முதல் குதிரை மறுத்தது என்றால் மற்ற குதிரை மறுக்கும். முதல் குதிரை சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியான குதிரையை, ஒழுங்கான குதிரையை பயன்படுத்த வேண்டும். 100 ஆட்கள் எதிர்ப்பக்கம் போவதற்கு 1/4 நாழிகைத்தான் ஆகும். என் அபிப்பிராயப்படி காடு வெட்டிகள் கெட்டிக்காரர்களாக இருந்தால் 1க்கு 2 மரப்பாலம் போட்டுவிடலாம். முதலில் காடு வெட்டிகள் இறங்க வேண்டும். பிறகு மரத்தச்சர்கள் இறங்க வேண்டும். ஆணி எடுத்து கட்டக்கூடாது. கயிறு கட்டி பாலம் கட்ட வேண்டும். யானை போகும் அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் 100 குதிரைகளை அவை தாங்கும். தாக்குகின்ற குதிரைகள் கடக்கின்ற வரை அந்த தச்சர்கள் நீரிலேயே நிற்க வேண்டும். அசையாது இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இரவு சிறு பந்தம் கூட இல்லாமல் அரை நிலவு வெளிச்சத்தில் இந்த வேலைகளை செய்ய வேண்டும். குதிரைகள் எதிர்ப்பக்கம் போய்விட்ட பிறகு அடுத்தபடி ஒரு படையினரை இங்கேயே இறங்கச் சொல்லி இந்த இடத்தை தாண்டி அமைதியாக இருக்கச் சொல்லலாம். அதாவது நடுவே வருகின்ற படையிலிருந்து 1½ காதம் தொலைவில் 2 படை தயாராகிருக்கும். சரிவிலே 3 படைகள் போகின்றதல்லவா? இடதும் வலதும் போகின்றதல்லவா? வலதுபுறம் போகின்ற படைக்கு 1 காதம் தள்ளி இவை இருக்கும். அரை காதம் தள்ளி வலப்பக்கம் படை போகும். வலப்பக்க படையிலிருந்து 1 காதம் தள்ளி இந்த படை இருக்கும். வெகு விரைவாய் இவை இரண்டும் ஒன்று கூடி கங்கை யாதவின் அந்த பக்கத்தை அறுத்து எறிந்துவிடக்கூடும். இப்பொழுது நேரடிப்படை எப்படி போகும் என்பதை பார்ப்போம். அரையன் ராஜராஜன் நெட்டிருத்தார். மிகச் சரியான தீர்வை ஒரு சேனாதிபதி சொல்கின்றான் என்ற பரவசம் ஆனார். உதய திவாகரன் தலை தூக்கி அவரை பார்த்தான். என் மீது இன்னும் கோபம் இருக்கிறதா என்று சமயம் தெரிந்து கேட்டான். அரையன் ராஜராஜன் முஷ்டியை மடக்கிக் கொண்டு அவன் புஜத்தை குத்தினார். கன்னத்தில் அடித்தார். இடறி கீழே தள்ளினார். நெஞ்சில் கால் வைத்துக் கொண்டார். உன்னுடைய வேலை இந்த சோழப்படை மீது காதலோடு எதிரியை வெல்வதற்கு உதவி செய்வது. உன்னுடைய கொம்பு எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று பார்ப்பதற்கல்ல. அடுத்து பீத்து எறிந்து விடுவேன். ஒழுங்காக வேலை செய் என்று சொல்ல அவன் எழுந்து வளைந்து அரையன் ராஜராஜனை வணங்கினான். அந்த வணக்கத்திலும் திமிர் இருந்தது. அரையன் ராஜராஜனின் அடி உதையிலும் நட்பு இருந்தது போல, அன்பு இருந்தது போல அவனுடைய வணக்கத்திலும் அலட்டல் இருந்தது. புவனன் இதை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான். எதிர்ப்பக்கத்திலிருந்து மேடு ஆரம்பிக்கிறது. மேடு மெல்ல மெல்ல ஏறி எதிர்ப்பக்கம் அலைக்கும், மலையின் அடுத்த பக்கம் அலைக்கும் நடுவே நிற்க வேண்டும். பிறகு எதிர்ப்பக்க மலையை நோக்கி உச்சி நோக்கி நகர வேண்டும். அதாவது ஒரு சரிவில் ஒவ்வொரு குதிரையாக மிக நிதானமாக கடக்க வேண்டும். சரிந்தால் 100 முறை உரண்டு அடிவாரத்தைப் போய் நிற்கும். நிச்சயமாய் குதிரையோ வீரரோ உயிரோடு இருக்க முடியாது. இருந்தாலும் எலும்புகள் உடைந்து மிக மோசமான நிலையில் இருப்பார்கள். திருப்பிக் கூட சோழ தேசத்திற்கு அனுப்ப முடியாது. அவ்வளவு மோசமாக இருப்பார்கள். எனவே அந்த இடத்தை கடப்பதுதான் மரண பயம். இந்த இடத்தை கடப்பதற்கு ஒரு குதிரைக்கு அரை நாழிகை ஆகும். இந்த குதிரை மெல்ல மெல்ல சரிவில் நடந்து அல்லது குதிரையை சரிவில் நடக்க வைத்து வீரனும் நடந்து அதை மெல்ல இழுத்து அழைத்து கொண்டு போய் கங்கை யாதவ் படை எங்கு மேலேறிற்றோ அந்த இடத்திற்கு போய் குதிரையை ஏறிக்கொள்ள வேண்டும். இப்போது அந்த இடம் மிக சேராக குதிரைகள் குளம்படி பட்டதாக இருக்கும். குளம்படி குதிரையில் பட்டு மடிப்புகள் பல விழுந்த இடத்தில் அந்த குதிரைகள் தெளிவாக நிற்கும். வேகமாக மேலேறும். மேலேறி உச்சிக்கு போய்விட வேண்டும். ஒரு அரை நாளிகை அல்லது 1 நாளிகை நேரம் மரண விளையாட்டு நாம் விளையாட வேண்டும். தேவையில்லை. நீலன்காடன் உறக்கச் சொன்னான். உதய திவாகரன் அவனை முறைத்துப் பார்த்தான். எல்லாம் யோசித்த நீர் இந்த மலை எப்படிப்பட்டது என்பதை யோசித்தீரா? அது சொல்லப்பட்டதா? மலை முழுவதும் புல்வெளி இருக்கிறது. இல்லை, அது தவறான செய்தி அல்லது உமது கற்பனை.
மலை மீது வேறு என்ன இருக்கும் என்று நினைக்கிறீர்? கற்பாறை போடப்பட்டிருக்குமா? இல்லை, செடிகள் வளர்ந்திருக்கும். செடிகள் வளர்வது இன்னும் இடையூறையா? எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சரிவிலிருந்து உடும்பு எடுத்து வாலில் கயிறு கட்டி வேகமாக உயரே வீசினால் உடும்பு போய் ஒரு 3 கோல் தூரத்தில் விடும். உடும்பை இறுக்க பிடித்துக் கொள்ளுங்கள். குதிரை மீது ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள். இடக்கையில் உடும்பு, வலக்கையில் சேனம். நிதானமாக நகருங்கள். ஒரு எல்லை வரைக்கும் அந்த பிடியோடு போங்கள். அடுத்தபடி மறுபடியும் உடும்பு வீசுங்கள். அந்த உடும்பை பிடித்துக்கொண்டு மெல்ல போங்கள். இப்படி 16, 17 உடும்புகள் வீசி ஒவ்வொன்றும் கயிறை மாற்றிக் கொடுத்து வீரர்கள் ஒவ்வொருவரும் அந்த 16 கயிறை பிடித்துக்கொண்டு முன்னேறிவிடலாம். அதாவது வெறுமே சரிவில் தொங்கி போவதற்கு பதிலாக, இறங்கி நடந்து போவதற்கு பதிலாக இடக்கையில் உடும்பு கோர்த்து கயிறு உறுதியாக உங்களிடம் இருக்கட்டும். எனவே 199 பேர் ஜாக்கிரதையாக அந்த இடத்தை தாண்டுவதற்கு வாய்ப்புண்டு என்று நீலன் வெண்காண்டன் சொல்ல அரையன் ராஜராஜன் ஓடிப்போய் அவனை தழுவிக்கொண்டார். சேனாதிபதிகள் சற்று தொலைவே வட்டமாக என்ன பேசுகிறார்கள் என்று ஆவலில் இருந்தார்கள். அரையன் ராஜராஜன் யோசித்தார். உதய திவாகரன் கொஞ்சம் மனம் துவண்டவனாய் தன்னை அணைத்துக் கொள்ளவில்லையே என்று ஏமாற்றம் உள்ளவனாய் பதிலுக்கு அடித்து மிதித்தாரே என்று மெல்லிய கோபமுடையவனாய் உட்கார்ந்திருந்தான். மேலே செடிகள் இருந்தால் போயிற்று, புல் இருந்தால் உடும்பையும் இழுத்துக்கொண்டு சாக வேண்டியதுதான் என்று சொன்னான். உடனே அரையன் ராஜராஜன் திரும்பினார். படை வீரர்கள் சிலரை அழைத்தார். வேங்கிக்கு போகும்பொழுது இந்த ஒரு புள்ளியிலிருந்து அந்த புள்ளி வரை தரையில் இறங்கி 6 தாண்டிதானே போனீர்கள் என்று கேட்டார். ஆமாம். அடுத்த உச்சிக்கு போனீர்களே, அங்கு செடிகள் இருந்தனவா, புற்கள் இருந்தனவா என்று கேட்க, செடிகள் இல்லை, மரங்களே இருந்தன. குட்டையான மரங்கள், 2 ஆள் உயரமான மரங்கள் இருந்தன. அவை சரியான காட்டு மரங்கள். அந்த காய்கள் விஷக்காய்கள் என்று சொல்லப்பட்டன. மிக முரட்டுத்தனமான மரங்கள். அவற்றில் கயிறு கட்டி இறங்கினால் மேலேற முடியுமா? அந்த கயிறில் 100 பேர் தொங்கி ஏறிவிடலாம். மரங்கள் அவ்வளவு உறுதியானவை. நிச்சயமாக சொல்கிறாயா? பரம நிச்சயமாக சொல்கிறேன். அந்த மரத்தை நான் அசைத்துப் பார்த்தேன். பிடுங்கலாம் என்று நினைத்தேன். அவைகளை கட்டாரியாலும் கோடாராலையும் கூட வெட்ட முடியாது, அவ்வளவு உறுதியானவை என்று சொல்ல அரையன் ராஜராஜன் மகிழ்ந்தார். இப்பொழுது உதய திவாகரன் இன்னும் முகத்தை உர்ரென்று வைத்துக் கொண்டான். வேறு ஏதோ சொல்லி ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இப்படி போவதற்கு குதிரையோடு இடது கையில் உடும்பு கயிறை பிடித்துக் கொண்டு போவதற்கு பயிற்சி வேண்டுமே என்றான். எல்லோரும் தலை நிமிர்ந்து பார்த்தார்கள். ஆமாம் என்று சகலருக்கும் தோன்றியது. நான் ஒரு பயிற்சி தர விரும்புகிறேன். என்ன? இப்பொழுது இந்த பாதையின் சரிவு பக்கம் ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த சரிவு அப்படியே சரிவாக போய் சாதாரண இடமாக மாறுகிறது. ஒரு உடும்பை பிடித்து ஒரு மரத்தின் மீது வீசுவோம், இழுப்போம். இந்த சரிவில் ஒரு வீரனை குதிரையிலிருந்து இறங்கி நடந்து போகச் சொல்வோம். அடுத்த மரத்தில் அடுத்த உடும்பை வீசுவோம், அதை பிடித்து கொண்டு போகச் சொல்வோம் என்று 20 வீரர்களை தயார் செய்தார்கள். பல்வேறு மரங்களில் உடும்புகள் வீசப்பட்டன. அதிக சரிவில்லாத சரிவில் வீரர்கள் குதிரைகள் மீது உட்கார்ந்தும் குதிரை விட்டு இறங்கியும் அந்த கயிறுகளை பிடித்து கொண்டு போனார்கள். கயிறு மாற்றி கடைசி கயிறு தொங்கியது. உடும்பு வீசுகிறவர்கள் அந்த கயிற்றை மேலேறி உடும்பின் வயிற்றை கிள்ளி மெல்ல கீழே கொண்டு வந்தார்கள். ஆக இப்பொழுது உடும்பு வீசுபவர்களும் நமக்கு வேண்டும் என்று தெரிகிறதா என்று உதய திவாகரன் கேட்டான். ஆமாம் என்று அரையன் ராஜராஜன் சொன்னார். உதய திவாகரனுடைய எல்லா திட்டங்களும் சரியாக இருந்தன. சரி, உடனடியாக 150 வீரர்கள் குதிரைப்படையினர் தயாராக இருக்கட்டும். அவர்களை நீலன் காடன் நீ பயிற்சி கொடு என்று சொன்னார். நீலன் காடன் உரக்க குரல் கொடுத்தான். துடிப்பான வீரர்கள் அந்த இடம் சுற்றி வந்தார்கள். மரங்கள் மீது உடும்புகள் வீசப்பட்டன. சரிவுகளில் அதை பிடித்துக் கொண்டு வீரர்கள் நடந்தார்கள். உதய திவாகரன், புவனராஜன், அரையன் ராஜராஜன் போன்ற சேனாதிபதிகள் மற்ற சேனாதிபதிகளோடு மிக கவனமாக அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். தாண்டிவிட முடியும் என்று தோன்றியது. எனவே இந்த படைதான் முன்னால் போக வேண்டும் என்பது புரிந்தது. யார் போவது? அரையன் ராஜராஜன் யோசித்தார். சேனாதிபதியே, நான் போகட்டுமா என்று உதய திவாகரன் கை உயர்த்தினான். அரையன் ராஜராஜன் அவனை பார்த்து சிரித்தார். மெல்ல முன்னேறினார். இருக்கத் தழுவினார். உயரே தூக்கினார். கீழே போட்டார். கன்னத்தை பிடித்து கிள்ளினார். தலைப்பாகையை தட்டிவிட்டார். பிறகு தோளில் கை போட்டுக் கொண்டார். உன்னை போல் துடிப்பான வீரர்களால் தான் சோழதேசம் இத்தனை உயரத்துக்கு வந்திருக்கிறது. உன்னை நான் இழிவுபடுத்தவே இல்லை. உன்னை இழிவுபடுத்த எவராலும் முடியாது. நீ சோழதேசத்தின் ஒரு உறுப்பு, ஒரு முக்கிய எலும்பு. எனவே நான் ஏதேனும் தவறாக நடந்திருந்தால் மன்னித்துக்கொள் என்று சொல்ல இந்த முறை வேகமாக அவரை தழுவிக்கொண்டான். கன்னங்களில் முத்தமிட்டான். விடை கொடுங்கள் என்று கீழே விழுந்து வணங்கினான். அவன் 150 பேரை அவனுடைய படையிலிருந்து தேர்ந்தெடுத்துப் போவதற்கு முன் கயிறு கொண்டு போகச் சொல்லி அங்கிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்தான்.